ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாடு போற்றும் நற்றமிழறிஞர் நாவுக்கரசர் திரு ஔவை நடராஜனார் அவரது இல்லத்திலிருந்து உங்களிடம் பேசுவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஓமை கவிஞர் சுரதா அவர்கள் அழகாகச் சொல்லுவார் ஔவை ஐயாவை பற்றி. பட்டுச் சட்டை பிரியர், பழைய புத்தக வெறியர் என்று. புத்தகங்கள் என்றால் அவருக்கு கொள்ளை பிரியம். அவரது நூலகத்திலிருந்து தான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். வீட்டினுடைய தரைத்தளத்திலே நூலகம் ஒன்று அமைத்திருக்கிறார். வாழ்க்கையின் அடித்தளமே புத்தகங்கள் என்பதை சொல்லாமல் சொல்லி காட்டுகிறார் நம் ஔவை நடராஜனார். அவருடைய புத்தகங்களையெல்லாம் பார்க்கலாம் பாருங்கள். அவர் எழுத்தெண்ணி படித்த புத்தகங்களுடைய ஒரு சிறு தொகுப்பை தான் நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ ஆயிரக்கணக்கான நூல்களையெல்லாம் கோடிட்டு படிப்பார். ஒரு பேனாவோடும் பென்சிலோடும் தான் புத்தகத்தை படிப்பதற்கு உட்கார வேண்டும் தம்பி என்று சொல்வார். ஒரு நாளைக்கு 10 பக்கமாவது படி, நேரத்தை வீணாக்காதே என்பார். புத்தகங்கள் படிக்காத நாளெல்லாம் வீணான நாள் என்று எப்போது பார்த்தாலும் சொல்லிக்கொண்டே இருப்பார். அவரை எப்போது பார்த்தாலும் புத்தகத்தோடும் நண்பர்களோடும் தான் பார்க்க முடியும். அப்படி அற்புதமான தமிழறிஞருடைய எத்தனையோ சுவையான நிகழ்ச்சிகளை எல்லாம் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்வதற்காக காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.